Hi friends, welcome to Madras Virunthu. Murungai Keerai Poriyal சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு அளவுக்கு முருங்கை கீரை எடுத்து ஆஞ்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்காதீங்க, பொரியலுடைய டேஸ்ட்டே மாறிடும். 10லேருந்து 15 அளவுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி அடிக்கடி எங்கள் பாட்டி செய்வாங்களாம். எங்கள் பாட்டி ஊர் வில்லேஜ், அங்கே எல்லா வீட்டு வாசல்லையும் கண்டிப்பாக முருங்கைக்கீரை மரம் இருக்குமா. காலையில் டிஃபனுக்கு கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த முருங்கைக்கீரையை தான் காரசாரமாக சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இந்த முருங்கைக்கீரையில் சேர்க்குற மசாலா எல்லாமே மண் சட்டியில் வதக்கி உரலில் இடித்து சேர்ப்பாங்களாம். ஸோ அது மனமும் சுவையும் சூப்பராக இருக்குமாங்க. எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை எப்போ வாங்கினாலும் எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த ரெசிபி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் எப்போ முருங்கைக்கீரை வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். கீரைக்கு உப்பு சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி கீரையுடைய குவான்டிட்டி அதிகமாக தெரியும். சமைச்சதுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை வேகிறதுக்கு சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை வதங்கி நம்ம சேர்த்துருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் முருங்கைக்கீரைக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பேன் சூடானதும் ஒரு கப்பில் பாதி அளவுக்கு அரிசி எடுத்து வதக்கிக்கலாம். எண்ணெய் சேர்க்காம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். நான் 4 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வத்தல் கொஞ்சம் காரமாக தான் இருக்குங்க. நம்ம அரிசி சேர்த்து செய்கிறனால காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மிளகாய் வத்தலுடைய கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அரிசியும் மிளகாய் வத்தலும் இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். நான் இப்போ ஒரு பத தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிளகாய் வத்தல் அரிசி கூட சேர்த்து தண்ணி சேர்க்காம இப்படி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. 10லேருந்து 12 அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தோல் நீக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துடுங்க. தண்ணி சேர்க்காம இதே மாதிரி கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கீரையில் சேர்த்துருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீரையில் இருந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிருக்க மசாலாவை கீரை கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இது வதக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். வாரத்துக்கு 2 முறையாவது வீட்டில் முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா மற்ற கீரை கூட கம்பேர் பண்ணும்போது முருங்கைக்கீரையில் தான் அதிகமான ப்ரோட்டீனும் இரும்பு சத்தும் இருக்குது. ஸோ அதனால் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மழைக்காலமாக இருக்கனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜலதோஷம், இருமல், தும்மல், சளி பிடிக்கிறது, மார்பு சளி, சைனஸ் ப்ராப்ளம், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வாரத்துக்கு 2 முறை முருங்கைக்கீரையில் சூப் வச்சு குடித்தா குணமாயிடுங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரை கூட சேர்த்துருக்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சாம்பார், காரக்குழம்பு கூட சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்கும். ப்ளீஸ் கைண்ட் ஆஃப் ஆல் யுவர் சப்போர்ட் ஃபார் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.